இந்த லல்லிங்கிற பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு ஒரு கோல்டு செயினை கிஃப்டா தரான். ஆனா இந்த பொண்ணு அந்த கோல்டு செயினை எடுத்துட்டு போய் அவளோட ரெண்டாவது பாய் ஃப்ரெண்டுக்கு கிஃப்டா போட்டு விடுறா. இது வாங்க எப்படி உனக்கு காசு வந்துச்சுன்னு கேட்கும்போது, என் அம்மா காலேஜ் ஃபீஸ் கட்ட கொடுக்குற காசுல வர மிச்சத்தை சேர்த்து வச்சுதான் உனக்காக இந்த செயின் வாங்கினேன்னு போய் சொல்லிடுறா. ஸோ இதனால பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து செலவுக்கு வச்சு கொண்டு தரான். ஆனா இவன் அந்த பணத்தை வாங்கி அடுத்த நாளே போய் ஒரு புது போனை வாங்கி அதை பாய் ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சு அவன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறா. இந்த பொண்ணு இப்படியே அவங்க ரெண்டு பேத்தையும் ஏமாத்திட்டு இருக்கா. ஸோ ஒரு நாள் பாய் ஃப்ரெண்டுக்கு அவங்க வீட்லயே காசை திருடி அந்த காசை வச்சு இந்த பொண்ணுக்கு ஒரு புடவையை வாங்கி தரான். இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் புடவையை கட்டிட்டு ரெண்டாவது பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி புடவை எப்படி இருக்குன்னு கேக்குறா. இவ இப்படி ஏமாத்திட்டு இருக்கிற பார்த்து இவளோட ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு கிட்ட போய் உண்மையை சொல்றா. பாய் ஃப்ரெண்டுக்கார ரெண்டாவது பாய் ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்ணி இவன் நம்ம ரெண்டு பேத்தையும் சீட் பண்ணிட்டு இருக்கா, இவளை ஏதாச்சும் பண்ணணும்னு பிளான் பண்றானுங்க. ஸோ அடுத்த நாள் இந்த பொண்ணோட ரெண்டாவது பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி ஸ்பாட்டுக்கு வர சொல்றான். இவ அங்க வந்து பார்த்தா ஒரே இடத்துல ரெண்டு பாய் ஃப்ரெண்டையும் பார்த்து என்ன பண்றது தெரியாம சொல்லி புரிய வைக்கிறேன், டைம் கொடுங்கன்னு கேக்குறா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு விபூதி அடிச்சது போதும்னு அவளை அங்கேயே கொண்டு போட்டு போயிடுறானுங்க.